इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்ப நாம் சொன்னோம் ஜெகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரஹா க்ஷமயதே. இந்த மூன்று பெயர்களும் இந்த சக்தி எங்கிருந்து அடைஞ்சா ஒண்ணு பார்க்கணும். ஒரு பெரிய காரியம்னா அத எல்லாமும் ஒருவராலேயே பண்ண முடியாது, பண்றது நியாயமும் இல்லை. அப்படித்தான் சொல்றது. உலகத்தை படைக்கிறதுங்கிறத அவர் பார்த்துக்கணும். படைக்கிறதும் அழிக்கிறதும் காப்பாற்றுறதும் மூணு பேரும் ஒருவருக்கே தெரியும். உலகத்தை படைக்கக்கூடியதான வல்லமை இருக்கக்கூடியதான பிரம்மதேவருக்கு ஆட்கொள்ள முடியுமா முடியாத, அல்லது காப்பாற்றக்கூடியதான மகாவிஷ்ணு இவர் ஒரு நாளைக்கு சுட்டி பண்ண மாட்டாரோ? பண்ணுவார். ஆனா அவர் பண்ற மாதிரி இவர் பண்ண வேண்டாம். ஆனாலும் கொஞ்ச நாள் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இருந்தாலும் ஏன் சார் பண்ணல, இவாளுக்கு அந்த திறமை எங்கிருந்து வந்தது அது பார்க்கணும். திறமைக்கு மூலமான ஒரு இடம் வேணும். நம்ம சரீரத்துக்குள்ள கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இருக்கு. ஒவ்வொரு புலனும் ஸ்வவிஷய சூரம். கண்ணானது அழகா பார்க்கும். ஆனா ஒரு நாளைக்கு காதுக்கு ஏதோ வலி வந்து, காது வந்து கண்ணை ரிக்வெஸ்ட் பண்றது, என் வேலையும் கொஞ்சம் பாருங்களேன், முக்கியமான வேலை ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பாருங்களேன். என்ன பண்ணுமோ கிட்டே வர என்ன சொல்றது, கண்ணு நீ வேணும்னா எனக்கு வேண்டிய சமயத்துல ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் உன் வழிக்கு வர மாட்டேன். என்ன கோஆபரேஷன் பாருங்க. நம்ம சரீரத்துக்குள்ளேயே எல்லாம் இருக்கு விவகாரம் முழுக்க. புலன்கள் எல்லாம் தன் தன் வேலையை தான் பர்ஃபெக்டா பண்ணுமே தவிர இன்னொருத்தருடைய வேலை கிட்ட வராது, அதோட சேராது. ஆனா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்தா அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கணும். அவ காரியத்தை ஒழுங்கா ஸ்பெஷலைஸ் பண்ணணும். இப்ப டாக்டர் எல்லாம் பாருங்க, வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர். அது அங்க போங்க சாருங்கிறார். என்ன ஸ்பெஷலைசேஷன்? அது நல்லதுதான், அதை பத்தி இல்ல, வேண்டியதுதான். அது ஒரு காரியத்துக்காக வேணும். அது மாதிரிதான் இவ்வளவு பெரியதான உலகம் இருக்குமே. ஆனால் இதுல சிருஷ்டி பண்றதுக்குங்கிற சிருஷ்டி சக்தியை மட்டும் பிரம்மதேவருக்கு கொடுத்திருக்கார். காப்பாற்றக்கூடியதான சக்தியை விஷ்ணு கொடுத்திருக்கார். அழிக்கக்கூடியதான சக்தியை ருத்ரனுக்கு கொடுத்திருக்கார். அப்படி இருக்க இவா மூணு பேர் என்ன சார், அவ்வப்பொழுது அம்பாளத்துல போய் அந்த சக்தியை மூல தத்துவத்துல இருந்து சக்தியை அடைகிறார்கள். இவளுக்கு சக்தி எங்கிருந்து வருது? அந்த மூலமான அந்த பிரம்மத்திலிருந்து வருது. அது வருதுன்னா என்ன பண்ணணும்னு வெறுமன வராது. ஒரு பெரிய சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு வரணும்னா நீங்க அக்கௌண்ட் கொடுக்கணும் சார். ஏதோ ஒரு 10 லட்சமோ 10 கோடியோ உங்களுக்கு வந்திருக்குன்னா அது செலவு பண்ணின பிறகு இவ்வளவு செலவாச்சுன்னு கரெக்டா வாட கொடுக்கணும். பிறகு அதை ஆடிட் பண்ணிட்டு தான் மறுபடியும் அனுப்புவா. அதான நியாயம். இல்லைன்னு வரிசையா அவ கடவுண்டு அனுப்பிட்டே இருந்தா அப்ப அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம். அங்க சென்ட்ரல்ல வந்து ஒரே தரம் அழிஞ்சு போயிடும். அதனால என்னடா ஐயால் இந்த சக்தியானது என்ன பண்ணணும்? இவாளுக்கு சக்தியை கொடுத்ததுமே இவ அந்த சக்தியை எப்படி உபயோகித்துக் கொண்டார் அப்படின்னு அவள். அதே போல 3 தேவதைகளும் என்ன பண்றானா, அம்பாளுடைய திருவடியில தன்னுடைய செயல்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கார். மறுபடியும் அந்த அம்பாளுக்கு வந்து சக்தியை பெற்றுக் கொண்டிருக்காள். அது அத்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தபசிவே பவேத் பூஜா பூஜா தப சரணயோர்யா விரச்சிதா ததா ஹித்வத்பாத உத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதா கேதே சஸ்வன்ன குலித முகுலித கரோத்தம் சமகுடாஹ. அம்மா, நாம் பிரம்மதேவரை தனியாகவும் விஷ்ணுவை தனியாகவும் ருத்ரனை தனியாகவும் பூஜை பண்ண வேண்டியதான நிர்பந்தம் இல்லை.
நான் உங்களுக்கு பூஜை பண்ணினாலே போறோம், 3 தேவதைகளை பூஜை பண்ணினா போல ஆகிவிடும். நீங்க தனித்தனியா இந்த விரதம் அந்த விரதம்னு பண்ண வேண்டியதில்லை. குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே எல்லாமும் ஆயிடும். ஏன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருரேவ பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு அப்படி நினைச்சுண்டு குருவை பார்க்கணும். நன்னதான் இருக்கு சார். ஆனா குரு இந்த பிரம்ம விஷ்ணு கண்ணுக்கு தெரிய விடாது சார். நம்ம கண்ணுக்கு தெரியல. நமக்கு முன்னாலேயே நம்ம மாதிரியே சாப்பிடுறார், போங்க தூங்குறார். இவரு போய் நான் எப்படி நினைக்கிறது அப்படி அப்படின்னு நினைச்சேன்னா போயிடுது. அந்த குருங்கிறது ஒரு வியக்தி இல்ல, ஒரு மனுஷன் இல்ல, அந்த ஒரு தத்துவம், அது அந்த ஒரு பிரின்சிபல். அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சு, ஏன்னா ஒரு மனுஷன்னு சொன்னா நம்மளோட ஈக்குவேட் பண்ணிட்டவன். அவர் அப்படி நினைக்கப்படாது. அவருக்குள்ள அந்த ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்துக்கு நாங்க வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனாலதான் நம்ம போய் வம்பு பேசுறது, சீட்டாட வாங்கலைங்கிறது இப்படி ஆரம்பிச்சாலும் அப்படி. அப்புறம் குரு, அவர் குருவும் இல்லை, ஒரு லட்சியம் இல்லை. எப்படி இருக்கணும் அந்த தத்துவம், இந்த உயர்ந்ததான் தத்துவம்னு மனசுல வச்சுக்கணும். அதே போலயே அம்பாளை நமஸ்காரம் பண்ணினா மற்ற தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அப்ப மற்ற கோவிலுக்கு போகக்கூடாது சார் கேட்கிறார். எந்த கோவிலுக்கு போனாலும் எதுவா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி ஒண்ணுதான். தத்தேவ அஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே மிருதம். எல்லாம் ஜோதி ஸ்வரூபம் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக அந்தந்த உருவத்தை எதிர்த்துக்கணும். ஜலத்துக்கு தனியா ஒரு ஷேப் இல்லையோன்னா, ஆனா தட்டல விட்டுன்னா தட்டு மாதிரி ஏறுது, சொம்புல விட்டுன்னா சொம்பு மாதிரி ஏறுது, பாட்டல்ல விட்டு பார்த்தா இந்த பாட்டல்ல வச்சு குடிக்கிற பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். குடிங்க, பாட்டல்ல வச்சு நான் வேண்டாம்னு சொல்லல, ஒரு பாத்திரத்தை வச்சு போட்டுட்டு அதுல குடிங்க. ஏன்னா பாட்டல்ல குடிச்சுட்டு பாதி நீங்க வச்சுட்டேன்னு வச்சோம்னா அந்த பாதி சேஷமாயிடும், மறுபடியும் இன்னொரு வாரம் குடிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் குடிச்சு விட்டு அப்படியே வச்சோம்னா அது சேஷம்னு சொல்றேன். சேஷம்னு என்ன சார், குடிச்சா என்ன சார், எல்லாம் ஒண்ணு தானே, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றேன், ஏன் குடிக்க விடாது, நீங்க எதை உட்கொண்டீங்களோ அந்த உட்கொண்ட வாழ்க்கைய ஒரு குணமானது அந்த பாத்திரத்தை அதுல இருக்கு, அதுக்கு வந்துடுவான். இப்ப கரண்ட தொட்டா என்ன, அது மனையில ஏறி தொட்டா ஒண்ணும், அது பை மிஸ்டேக் கால் கீழ் பட்டுன்னா அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அதே மாதிரிதான் ஆசனா சயனா தியானா சம்பாஷா சகபோஜனா, நீங்க உட்கொண்டீழையானால் உங்களுடைய குணம் அதுல வரதான். இந்த ரேஷியது அங்கே போறது, அப்ப அதுல மிஞ்சி நிக்கிறது. அதை இன்னொருத்தர் சாப்பிட்டாரையானால் இவருடைய குணம் என்னமோ அந்த குணம் அங்கே போகும். அதனால்தான் வேண்டாங்க, அதனால்தான் சேஷம் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு நம்ம ஆச்சாரத்துல. வீட்டுல எல்லாம் பாருங்க, தொகையில எடுத்து போடுவா, அதுக்கப்புறம் சாம்பார் வேணும் பா, சாம்பார் போடுவா. சாம்பார் போட்டதுன்னா அந்த மாமி டக்குன்னு பக்கத்துல வச்சாலும் வச்சு கையெழுப்பா. மறுபடியும் ரசத்தை போடணும்னா கையெழும்பிட்டுதான் மறுபடியும் ரசத்தை எடுத்து போடுவான். இப்ப எல்லாம் அந்த எட்ட கையாலேயே ரசத்தை எடுத்து போட்டுக்கலாம். அவனுக்கு என்ன கசியவக்தா கிருதாந்தா, அதுக்கு பதில் யாருன்னா யமதம்பிராதர் தான் சொல்லணும். வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த ஒரு ஆச்சாரம்னு சில வச்சுட்டு இருந்தா, இந்த ஆச்சாரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னு பார்க்கணும். இந்த ஆச்சாரத்துக்கு பிரயோஜனம் நம்ம மனசு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கு, அதை நம்ம வரவழைச்சிருக்கோம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கெட்டு போயிடும், அந்த பேலன்ஸ் கெட்டு போயிடும். வாடி ஜலத்துல தெளிவா இருக்கக்கூடியதான ஜலத்துல ஒரு சின்ன கல்லு போட்டா அந்த வாளியில மறுபடியும் மறுபடியும் ரிப்பல்ஸ் வந்துட்டு கொஞ்சம், அது எப்ப குறையும், அது குறையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே போல நம்ம மனசை ஏதோ தியானம் பண்ணியிருக்கோம், பக்தியா இருந்துட்டு இருக்கோம், அது சுத்தமா இருக்கக்கூடியதான மனசுல இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் கொந்தளிக்க ஆரம்பிச்சு வேவ்ஸ் வரும், கவலைப்பட்டுட்டே இருப்பேன். அது வேண்டாங்கிறதுக்காக தான் பழைய நாள்ல இந்த ஆச்சாரம் விவகாரங்கள் இவையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க.
அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தேன்னா அப்புறம் விட மாட்டேன். நம்ம இப்ப தெரியல நமக்கு, ஏன்னா எல்லாரும் கெட்டுவிட்டு விவகாரம் முழுக்க. ஆனா கொஞ்சம் நீங்க அனுஷ்டானம் பண்ணி பார்த்தேன்னா அப்புறம் அது எவ்வளவு ஒரு நன்மையை கொடுக்கறது, மனசுக்கு எவ்வளவு நிம்மதியை கொடுக்கறது. நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணினாலும் நிம்மதி கிடைக்காது. அந்த நிம்மதி இதனாலதான் கிடைக்கும். ஆகையால் நம்ம எந்த வடிவமா இருந்த போதிலும் இல்ல இருக்கக்கூடியதான சக்தி அந்த பரமாத்மா தான். அந்த பரம்பொருளை நாம தியானம் பண்ணினோமே ஆனால் மற்ற தேவதைகளை எல்லோரும் தியானம் பண்ணினா என்ன பலமோ அதுவும் இந்த திரையானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் யாவிரசிதா. உங்களுடைய சரணங்கள்ல உங்களுடைய திருவடிகள்ல பண்ண போனதான பூஜையானது அத்தனை தேவதைகளுக்கும் பண்ணின பூஜையாகும். வேதாந்தத்தை வாசிச்சா போறோம், மற்ற எல்லா சாஸ்திரமும் வாசிச்சா போறோம். உபனிஷத்தை கேட்டா எல்லாத்தையும் கேட்டா போறோம். ஏன் இங்க இருக்கக்கூடியதான தத்துவம்னா இங்க சொல்றத அந்த உபனிஷத்துல என்ன சொல்றத நீங்க மற்ற தெய்வங்கள்ல பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் மற்ற தேவதைகளுக்கும் சொல்லக்கூடியதான தத்துவம் அங்கிருந்து வந்தது. ஆக அந்த ஒரிஜினலை வாசிச்சா இவர்கள் வாசிச்சா மாதிரி. அதான் திரையானாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம். இங்க 3 தேவதைகள்னு யார் இவர்? அம்பாளுக்கு வந்ததான அந்த மாயில இருக்கக்கூடியதான சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள்னால ஏற்பட்டவர்கள் இவர்கள். சத்வகுணத்தினால மகாவிஷ்ணு, ரஜோகுணத்தினால பிரம்மதேவர், தமோ குணத்தினால ருத்ரன் அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படி இந்த 3 குணங்கள் அந்த மாயையில் இருக்கக்கூடியதான 3 குணங்கள். முப்பிரி நூல், அந்த முப்பிரி நூல் இருக்கு பதில அதுல ஒரு 1 இன்ச் கட் பண்ணினாலும் அதுல 3 பிரி இருக்கும். அந்த நூல்ல 1 அடி கட் பண்ணினாலும் 3 பிரி இருக்கும். அதான முப்பிரி நூல்னு சொல்றத. நியாயமாக உங்க இடத்துல புண்ணியாவாதனங்கள்லாம் நடக்குமே. ஒரு செம்ப கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மேல அந்த நூலை கட்டுவான், கிட்ட கிட்ட கொத்து கட்டுவான். இந்த வாத்தியார் ஜம்மன்னு கட்டுவார், பாக்கிறதுக்கு அழகா நன்னத்தான் இருக்கு. ஆனா அவர் இப்ப வெள்ளை நூல் தான் கட்டுறாரு சார். நீங்க உப்பு நூல் கொடுக்கல, அவர் என்ன பண்ணுவார்? கடையில கிடைக்கல, நீங்க என்ன வாங்கிட்டு அதான் கட்டுறாரு. நியாயமா முப்பேறு நூல் கட்டணும். கட்டி அதுக்குள்ள ஜலத்தை விடணும். அந்த ஜலமானது அமிர்தம். அந்த அமிர்தத்தை மறைக்கக்கூடியதான இந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு மேல தெரியாம அந்த மறைக்கிறது, உள்ள இருக்கிற அமிர்தத்துவத்தை மறைக்கிறது இந்த முப்பது நூல் மாய. மாயாவச்சின்னமான ஒரு சைதன்யம், அதுக்குள்ள சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடியதான சைதன்யம். அது பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே அப்படின்னு பூர்ண பலமான தேங்காய் அதுக்கு மேல வைக்கிறேன். அதுக்கு மாவுல கொத்த வைக்கிறேன் சார். எதற்காக அப்படின்னா மாங்கொத்து இருக்கிறதுல அந்த மனசு சுத்தமான மனசை காட்டுறது. அதுதான் பழைய நாள்ல வீட்டுக்கு முன்னால மாவிலைய தோரணமா போடுவார். அது எதுக்குன்னா யாராவது அவளுடைய பேட் தாட்ஸ் இருக்கிற அந்த தாட்ஸ் அங்க நின்று போயிடும். அதுக்காகத்தான் வைக்கிறது. கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் வறுமைன்னு இந்த மாவிலைக்கு அந்த ஒரு சுபாவம் உண்டான். இந்த மனசுல கெட்ட எண்ணங்கள் மேல் வராமல் இருக்கு. அவ வீட்டை விட்டு வெளியில போனதுமே அந்த அவ எடுத்துட்டு போயிடுவாரு. இங்க வரும்பொழுது அதை ஒண்ணும் பண்ணாது. அதுக்காக தான் தோரணம்னு கட்டுறது விவகாரம். இப்ப என்ன பண்ற தெரியுமா, நான் பிளாஸ்டிக் மாவில கட்டிவிட்டோம். அது மாதிரி உருவம் பிளாஸ்டிக் மாவில கட்டிவிட்டோம் விவகாரம் இருக்கு. இன்னும் சில இடத்துல மாவில கிடைக்கலன்னு என்ன பண்றதுன்னு கும்பத்துக்கு என்ன வைக்கிறதுன்னு அசோக இலை வெளியிட்டான். என்ன பண்றது? அவளுக்கு இது ஏன் பண்ணான்னு தெரியுது. அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லாது உங்களுடைய தப்பு. அவளை சொல்லி அவளுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா பண்ணுவா. அவளுக்கு தெரியலையே, தெரியும்படி நீங்க பண்ணலையே அப்படி ரொம்ப சீரியஸா யாராவது கேட்டா, நான் உன் மாதிரி அசடல்ல எங்க பாட்டி சொன்னது அப்படியே சமத்தா கேட்டுட்டேங்கிறாவா. இந்த பாட்டி என்ன பண்றது? யாரு உண்மையா கேட்கிறாளோ அவதானே நினைந்து அவளுக்குன்னு சொல்லணும் நீங்க. ஆனா என்னடா அவளை அசடுன்னு வச்சுட்டு அடுத்ததான் கேட்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். திரையாணாம் தேவானாம்
திரிகுண ஜனிதானாம். இந்த திரிகுண ஜனிதானாம் 3 குணங்கள்னால ஏற்பட்டதான பிரம்ம விஷ்ணு தேவர்கள் இவெல்லாம் அம்பாளுடைய மாய நடத்துல இருக்கக்கூடியதான 3 குணங்கள்னால ஏற்பட்டவர்கள். தவ சிவே, சிவம்னு சொன்னா பரம மங்கள ஸ்வரூபிணியேன்னு அர்த்தம். எப்பொழுதுமே மங்களத்தை கொடுப்பவள், நன்மையை கொடுப்பவள். அவே பூஜா, அவளுக்கு பண்ணியதான உங்களுக்கு பண்ணியதான பூஜா அவளுக்கும் பூஜையிடும். பூஜா தவச்சரணையோர் விரச்சித கதாகி. இது நன்னா இருக்கு, நீங்க சொன்ன எக்ஸ்டென்ட் நன்னா இருக்கு. ஆனா இது போல ஒண்ணு பண்ணினா மற்றவர்களுக்கு நன்னா போல எங்கேயாவது நடக்குமோ? அம்பாளுக்கு பூஜை பண்ணினா அவளுக்கு பூஜை பண்ணாமல எப்படி சார் நடக்கும்? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. எங்காத்துல சமையல் பண்ணினா உங்காத்துல ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இது அதுக்கு ஏதாவது வேற ஒரு பிரமாணம் சொன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்பரா போல இல்லை. எங்காத்துல நான் மாவை வச்சு இட்லி பாத்திரத்துல இட்லியை போட்டு நான் குக்கர்ல வச்சு எல்லாம் பண்ணினேன்னா டக்குன்னு அவாத்துல குக்கர் தந்தா இட்லி வந்ததுன்னு அப்ப எனக்கு என்ன கஷ்டமா இருக்கும் பாருங்க. அம்பாளுக்கு பூஜை பண்ணினா அவளுக்கு பூஜை நடக்கும்னு சொல்றேன். இது புரியுதா போல இல்லையே. ஒரு இடத்துல எஃபெக்ட், ஒரு இடத்துல நீ காசு எப்படி தர முடியும்? எந்த பாத்திரத்துல பாலை காய்ச்சி உர கொத்தி வைக்கிறீங்களோ அடுத்த நாள் காலமே அந்த பாத்திரத்துல தான் தயிர் வரணும். அப்பதான் நான் நம்புவேன் இந்த பாலானது தயிருக்கு காரணம். ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல இருக்குமே, ஏன்னா இது அதுக்கு காரணம் நம்ப முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். எப்படி அம்பாள் பாதத்துல பூஜை பண்ணினா அவளுக்கு பூஜை பண்ணினா மாதிரியா உங்கள இது எப்படி நடக்கும்? இது நம்ப முடியலையே. நீங்க சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்க வேண்டாமா? சொல்லும் பொழுதே எனக்கு புரியுற போல சொல்லணும். அது அப்புறம் எனக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகம் வந்து நான் கேட்டுக்கலாம். ஆனா சொல்லும் பொழுதே இது சரியா இல்லை சார் அப்படின்னு சொன்னேடையானால் என் மனசு சொல்லுமையானால் என் மனசு அது எப்படி கிரகிக்கும்? அது தெரியலையே. உங்களுக்கு பூஜை பண்ணினா தேவதைகளுக்கு பூஜை பண்ணா போல ஆறுதுங்கிற எப்படி ஆகும் அது அப்படின்னு கேட்டாராம். கதாஹி, அதுக்காக அடுத்துள்ள சொல்றார். அது இல்லப்பா, கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். ஏன் மணிபீடே தாங்கள் ஃபுட் ரெஸ்ட் ஒண்ணு வச்சுருக்க பாதங்கள்லாம் வச்சுக்கிறதுக்காக மணிபீட்டம், சிந்தாமணியினால ஒரு பீட்டம். அந்த சிந்தாமணியினால் இருக்கக்கூடிய ஒரு பீட்டத்துல பாதங்களை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சிந்தாமணின்னு என்னன்னா உங்களுக்கு சிந்திதமான நினைக்கப்பட்டதான எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடியதான ஒரு மணிக்கு சிந்தாமணின்னு பேர். சிந்தித பதார்த்தா ததாதி இது சிந்திதமணி, சிந்தாமணி. அப்படிப்பட்டதான சிந்தாமணியை புட்ரஸ்டா வச்சுக்கிற அளவுக்கு பெருசு சிந்தாமணி அம்பாள்கிட்ட இருக்கு. அதுக்கு மேல அம்பாள் காலை வச்சுட்டு இருக்க. இந்த காலை வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, அங்கே இந்த 3 தேவதைகளும் கீழே விழுந்து கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளா அம்பாள். அப்பொழுது நாம் அம்பாளுடைய திருவடியில பூஜை பண்ணினோமே ஆனால் புட்பங்கள்னால் அந்த புட்பங்கள் எங்கே விழுறது? இவாளுடைய தலையில விழுது. அவளுடைய தலையில விழும்பொழுது அவளுக்கு பூஜை ஆச்சா இல்லையா? பார்த்தீரா? அதான் நான் சொன்னேன், அம்பாளை பூஜை பண்ணும் பொழுது சத்வரஜஸ்தமோ குணாங்கள்னால பிரதிபிம்பிதமான இந்த சைதன்யங்களுக்கும் பூஜை பண்ணினா போல ஆயிடுது. சுத்த சைதன்யத்தை நாம் தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானமானது இவாளுக்கும் பூஜை பண்ணா போல ஆயிடுது. ததாஹி ஸ்வஸ்பாத உத்வஹன மணி பீடஸ்ய நிகடே ஸ்திதாஹி கேதே. இவாள நின்றுட்டு இருக்கா. சஸ்வன் முகுலித கரோத்தம் சமகுடாக. எப்பொழுதும் 2 கரங்களும் தலையில கூப்பிக்கொண்டு கை கூப்பிட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கா பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள். இதனால அம்பாளுடைய திருவடிக்கு நமஸ்காரம் பண்ணினோமே ஆனால், திருவடிக்கு பூஜை பண்ணினோமே ஆனால் இவாளுக்கும் பூஜை பண்ணினதாக ஆகிவிட்டது. இப்ப புரியுது. நீங்க ஒண்ணு காரியம் வேற காரணம் வேற சொல்லிட்டு இருக்கல. காரியமும் காரணமும் ஓரிடத்துல இருக்கு. கையில வளைய போட்டுருக்கு. அந்த வளையல தங்கம் இருக்கா இல்லையா? அப்ப தங்கத்துக்கு வேற வளைக்கு வேறன்னு சொல்லுவா. வளை இருக்கிற இடத்துல தங்கம் இருக்கு.
சோ காரணம் இருக்கிற இடத்துல காரியம் இருக்கு. இன்ஃபேக்ட் காரியம்னு நான் எதை சொல்கிறேனோ அது காரணம் தான். ஒரு பொருள் தான் பிரம்மமாகவும் ஒரு பொருள் தான் விஷ்ணுவாகவும் ஒரே பொருள் தான் ருத்ரனாகவும் இருக்க. வளையாகவும் செங்கிலியாகவும் மோதிரமாகவும் தோடாகவும் இருக்கிறது ஒரே தங்கம் தான். ஆனா அந்த தங்கத்தை நான் வெவ்வேறு நாம ரூபங்களாக அதுக்கு ஒரு வெவ்வேறு ஷேப் போட்டுட்டு வெவ்வேறு இடத்துல உபயோகப்படுத்திக்கிறாப்புல வச்சிருக்கேன். ஆகையால் தங்கம் என்கிறது எப்படி மூல காரணமோ அதே போல உலகத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான ஒரே தத்துவம் தான். அந்த தத்துவமானது உலகத்துல டிசிமினேஷன் ஆஃப் பவர்ஸ் பிரிச்சு இதை நீங்க வணங்கோ இதை நீங்க வணங்கோ இதை நீங்க வணங்கோ அப்படின்னு கொடுத்திருக்க. ஆகையால் இந்த தத்துவங்கள் எல்லாம் இதற்கு மேல இருக்கக்கூடியதான மூல தத்துவம். சன்மூலாந்தோமிய இமா பிரஜாஹ சதாயதனாஹ சத் பிரதிஷ்டிதா அப்படி அன்னேன சோமேன தேஜோ மூல ஆபோ மூலமன்விச்சா அத்தியோமோமியங்கேன தேஜோ மூலமன்விச்சா தேஜசா சோமியங்கேன சன்மூலமன்விச்சா சதாயதனா சத் பிரதிஷ்டிதான்னு சொல்றதோ இல்லையா, அதே தத்துவம் தான் இந்த ஸ்ருதிகள். ஆகையா 3 தேவதைகளுக்கு நாம நமஸ்காரம் பண்றதுங்கிறத அம்பாளுடைய திருவடிக்கு நமஸ்காரம் பண்ணினாலே பண்ணினா மாதிரி ஆயிடும். ஏன்னா இவள்லாம் அந்த மூல